ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரோஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே சண்டே. இன்றைக்கி உங்களுக்கு டே எப்படி போகுது? இப்போ தான் எழுந்திரிச்சேன். பாய் பொருவையெல்லாம் மடிச்சு வைக்கிறேன்னு எங்கள் அம்மா திட்டும். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் நான் தான் படிக்கேன்னா எடுத்து வைப்பேன். நீங்களும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அப்பாடா, நல்ல வேலையாக காலை வேலையை முடிஞ்சிச்சு. பாயெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை என்னான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் போய் இந்த பாயை வச்சுட்டு வரேன். காலையிலே எங்கள் அப்பா போய் மட்டன்லாம் எடுத்து வந்துட்டார். இப்போ இதை கழுவி மட்டன் சூப் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி அதை நல்லா கழுவி அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்து அப்புறம் வெங்காயம்னா கட் பண்ண போகலாம். எனக்கு கட் பண்ண தெரியாது, ஆனால் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் என்னால் எங்கள் அம்மாவுக்கு நான் பண்ண முடியுது. நீங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. வெங்காயம் உரிக்கிறதுனா கஷ்டப்பா. நம்ம அம்மாலாம் எப்படி உரிக்கிறாங்களோ தெரியலப்பா. பாவம் தான் எங்கள் அம்மாவும். மட்டன் சூப்புக்கு மிக்சியிலலாம் என்ன போட்டு அரைக்கலான்னு பார்க்கலாம். பூண்டு, வெங்காயம், சீரகம், மிளகு இதெல்லாம் மிக்சியில் வச்சு டக்குன்னு ஊற்றலாம். இப்போ எங்கள் அம்மா கடைக்கு போக சொல்கிறாங்க, போகலாமா? நான் எப்போவுமே கடைக்கு போகிறப்ப மஞ்சள் பை தான் எடுப்பேன், பிளாஸ்டிக் பையை எடுத்து போக மாட்டேன். நீங்களும் அதளவுக்கு முடிஞ்ச மாதிரி மஞ்சள் பை எடுத்துகிட்டு போங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. கடை பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் நான் சைக்கிளில் தான் போவேன். போயிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். எங்கள் அம்மா நீ எடுத்து வைக்கணும்னா நானே எடுத்து வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ வாங்க நம்ம படிக்க போகலாம். டியூஷன் போகிறேன், அதனால் இந்த டியூஷனில் எக்ஸாம். அதனால் நான் கொஞ்ச நேரம் படிக்க போகிறேன். இப்போதான் டியூஷனில் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மீன் பொரிக்கலாம். நீங்களாம் உங்கள் அம்மாவுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணீங்களா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாம். சுட சுட ஒயிட் ரைஸ், நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு மீன் வறுவல் சூடாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து காலையில் வச்ச மட்டன் குழம்பு, ரசம். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி